Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரேப் சில்க் சாரீஸில் 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் நிறைய டிசைன்ஸில் வந்தது. ஸோ அடுத்து வந்து ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் மாதிரி ஒரு கிரேப் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ரெட்டப்பெட்டா அந்த பென்டெக்ஸ் பார்டர் வச்ச மாதிரி ஒரு டெய்லி வியர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் நீட்டாக அந்த கலாம்கரி தீம் வச்ச மாதிரி கிராக்கிள் கலாம்கரி தீமில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கிற சம்மர் கலெக்ஷனுக்கு சூப்பராக நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேருக்கு வியர் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸில் நம்ம ரெகுலராக வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் காப்பி இந்த மாதிரி இருக்கும். நல்லா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கிற சாரீ கூட சில்கி ஃபீலாக நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். மைசூர் கிரேப் அப்படின்னாலே உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி மைசூர் சிஃபானும் அந்த மாதிரி தான் ப்ளைனாக இருக்கிறது கூட உங்களுக்கு ரிச் ஃபீல் இருக்கிற மாதிரி சில்கி அண்ட் ரிச் ஃபீலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீ. அதில் மைசூர் கிரேப்பும் டெய்லி வியர் கிரேப்பும் போட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 days வந்து வீடியோ அப்டேட் இல்லாமல் இருந்தது கலெக்ஷன்ஸ். அதனால் இன்றைக்கி நிறைய வந்து சூப்பரான அரைவல்ஸ் வந்திருக்கு. நல்லா அழகாக வந்து போட்டிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 days வந்து வீடியோஸ் இல்லாததுனால ஒரு சில சிஸ்டர்ஸ் ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறவங்களாம் வந்து கேட்டிருந்தீங்க. நத்திங் பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சன்னோட ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால தான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அப்சர்வேஷன் இருந்ததுனால தான் இப்போ வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஸோ அதை நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எந்த அப்டேட்டும் பண்ண முடியல. ஸ்டே கனெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுனால ஒரு சில பேர் வந்து குழந்தைய பற்றி விசாரிச்சிருந்தீங்க. நான் உங்களுக்கு ரிப்ளைவும் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நல்லா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நார்மலாக நம்ம சாரீஸ் பற்றினே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு விளாகாக போடுறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு என்னோட பேபிக்கு இது ஸோ இப்படிலாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்றத எல்லாமே ஒரு விளாகாக போடுவாங்க. ஸோ நம்ம சாரீஸ் ரெகுலராக போடுற கலெக்ஷன்ஸ் தான் எல்லாம் நம்ம பார்க்குறவங்க யார் வீட்லையாவது பேபி இருக்கலாம். அது சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் நார்மலாகவே ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக நான் வந்து அப்போவாது வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். இந்த மாதிரி வைரல் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த சீசன் டைமில் கூட சொல்லியிருக்கோம். வீடியோவை ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேபிக்கு சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்த குழந்தை தான் சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமக் அப்படியே ஒரு ரொம்ப டைட்டாகி ரொம்ப ஹெவியாக பலூன் மாதிரி அப்படியே உப்ப ஆரம்பிச்சிருச்சு. நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். சடனாக வந்து அழ ஆரம்பித்தா அவன் ஏதோ எடுத்து முழுங்கிட்டான் அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு ஃபஸ்ட் ரொம்ப சடனாக பயந்து ஹாஸ்பிட்டல்லாம் போய் அப்சர்வேஷன்லேயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்து எது முழுங்கலை. இருந்தாலும் ஒரு சைடு வந்து அந்த வீக்கோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வேஷனில் இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சில டைம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து ரொம்ப ஹெவியாக அழுகும் போது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி அழுததுனால நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்சர்வேஷன்லையுமே இருக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தானே ஒழிஞ்சு இப்போ வந்து நல்லா இருக்கா, நல்லா பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து எப்போ என்ன மாதிரி சடனாக வந்து செய்யுங்க, என்ன சடனாக நடக்கும் அப்படின்ற மாதிரியே ஒரு பதட்டம் தான். எல்லாருமே பேபி வச்சுருக்கோங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பதட்டம் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வரும்போது ரொம்ப பயப்படுவோம். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கொஞ்சம் பயப்படாமல் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு எல்லாருக்குமே உள்ள பதட்டம் தான். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வந்தால் ரொம்ப ஈஸியாக அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுதான். ஸோ வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று அதே மாதிரியே வந்து ஒரு 1 week பிஃபோர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸில் சொல்லியிருக்க மாட்டேன். சின்ன ஃபீவர் குழந்தைக்கு அதே சடனாக அதே டேயில் வந்து பார்த்திங்க எங்கள் ரிலேட்டிவ் குழந்தையும் ரொம்ப சின்ன பேபி தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 to 4 yearsக்குள்ளே தான் அந்த பேபி. சின்ன பேபி ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே சேஞ்சஸில் இருந்தது. ஐ மீன் நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக தான் இருந்தான். நல்ல ஒரு பார்த்திங்க அப்படின்னா சடனாக கண் அப்படியே வந்து ஸ்குவிண்ட்
ஸ்குவிண்டிங் ஐ மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்த்துட்டு இருந்த குழந்தை. அது குழந்தை பிறந்ததுலேருந்து அப்படிலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. பார்த்துட்டு இருந்த குழந்தை ஸ்குவிண்டிங் ஐ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டு வந்து பார்த்தீங்க நடக்கிறதுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ். அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக நடக்காமல் கொஞ்சம் வீக்கானா எப்படி குழந்தைங்க நடக்குமோ காலில் ஒரு மாதிரி பின்னி அந்த மாதிரி நடக்கிறதுல சேஞ்சஸ். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதையுமே போயிட்டு செக் பண்ணி மோஸ்ட்லி குழந்தையோட சடன் சேஞ்சஸ் இருந்தாலுமே உடனே ஹாஸ்பிட்டல் போய் பீடியாட்ரிஷியன் டாக்டரை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஐ மாறுனுச்சு, அது மாதிரி வந்து குழந்தையோட நடக்கையில் ப்ராப்ளம். இப்போ ஏதோ ஒரு குழந்தை விழுந்துச்சு அப்படின்னா வாமிட் பண்ணிட்டான்னு கேட்பாங்க பாருங்களேன். வாமிட் எதுக்கு அப்படின்னா குழந்தையோட தலையில் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா வாமிட் பண்ணுவாங்களாம். ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும் போது சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா ஏன்னா நம்மளோட பிரெயின் தான் அந்த சிக்னல் கொடுக்கறது. ஸோ அந்த பிரெயின் வந்து அந்த தலையிலேருந்து தான் நமக்கு வந்து பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ நடக்கிறதுக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸை தூண்டுறது நம்ம பிரெயின் தான். ஸோ அப்போ அந்த பிரெயின் கிட்ட தலையில் ஏதோ அடிபட்டுறதோ தலையில் ஏதோ ஒரு பிரச்சனையோ அந்த மாதிரி தான். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துடணும். நான் என்னோட பேபியை ஒரு 10 கீழே விழுந்த போது அப்படிதான் தலையை பிடிச்சு ஒரு 2 days வந்து நல்லா விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அப்படி பிடிச்சு தலையை அழும் போது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாக்டர் என்கிட்ட கேட்ட கொஷனும் அதுதான், அவனோட பார்வையிலையோ அவனோட நடக்கிறதுலையோ ஏதோ சேஞ்சஸ் இருக்கா. அப்போ இல்லை அப்படின்னா அவங்க தலையிலலாம் வச்சு கையை வச்சு பார்த்துட்டு அப்போது அவனுக்கு தலையில் பெயினும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி கழுத்தையும் தலையும் சேர்த்த மாதிரி பிடிச்சி அழுவான். அப்புறம் இப்படி கழுத்தில் வந்து கையை வச்சு பார்க்கும்போது ஓகே விழும் போது ஏதோ கழுத்து கிட்ட தான் ஏதோ சொல்லிக்கிருக்கு, அதனால கழுத்தில் தான் அவனுக்கு பெயின் இருக்குது அப்படின்றத அப்போதைக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதேமாரி என்னோட அந்த ரிலேட்டிவ் குழந்தைக்கு அந்த சேஞ்சஸ் ஆகும் போது போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து ரொம்ப சேஞ்சஸ், நார்மல் பேபி எதுவும் விழலை எதுவுமே ஆகலை, நிறைய சேஞ்சஸ் இருக்கும்போது டக்குன்னு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னபோது எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம், அது க்யூரே பண்ண முடியாத ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் டியூமர் மாதிரி. பட் வந்து அன்னைக்கு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையில் வேறு எந்த பிளேஸில் இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனால் அது வளர்கிற பிரச்சனை தான், திருப்பி மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கும். வளர்ந்தாலும் ஒரு 10 years ஒன்ஸோ இல்லை 5 years ஒன்ஸோ ஆப்ரேட் பண்ணி கூட கொஞ்சம் க்யூர் பண்ணி குழந்தைய நார்மலாக வச்சுக்கலாம். பட் வந்து அந்த குழந்தைக்கு இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நர்வில், அந்த கரெக்டாக வந்து குழந்தைக்கு சிக்னல் கொடுக்கல அந்த நர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு இருந்ததுனால அது ஆப்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் கண்ணு கொஞ்சம் நடக்கிறது வேறு மாதிரி இருந்தது. இப்போ டோட்டலாக குழந்தை பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டு நல்லா விளையாண்டுட்டு எல்லாமே நார்மல் குழந்தையாக இருந்த ஒரு குழந்தை தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு குழந்தை சுத்தமாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாமே செய்கையில் சொல்கிற மாதிரி இது ரியாக்ஷனில் சொல்கிற மாதிரி ஆக்ஷனில் சொல்கிறதுங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு குழந்தைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் மாற்றி போய் நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாச்சு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரே ஆன்சர் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வேறு எந்த பிரெயின் தலையில் எந்த இடத்துல இருந்தாலுமே அதை ஆப்ரேட் பண்ணி கூட நம்ம இதை பண்ணிடலாம். பட் இது வந்து நர்வில் இருக்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கட்டி வளர குழந்தை எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் போகிறதுக்குள்ள இதாகிடும். ஃபர்தராக அந்த குழந்தையை காப்பாற்றுறது கஷ்டம்தான் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட நிறைய டாக்டர்ஸை பார்த்த வரையும் இது. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ யாரும் பதட்டம் அடைய வேணாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம குழந்தை வந்து விளையாடும் போதும் நல்லா அப்சர்வ் பண்ணணும். நம்ம குழந்தை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் இருந்தாலுமே ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ்னாலுமே நம்ம வந்து போயிட்டு இப்போது என்னோட குழந்தை விளையாடும் போது கூட அவன் எடுத்து எதுவும் முழுங்குற மாதிரி எந்த ஒரு ஐட்டம்ஸுமே இல்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே நமக்கு தெரியும் இப்போவுமே பேபி இருக்கிற இடத்த நம்ம க்ளீனாக தான் வச்சுருப்போம். ஸோ ஏன்னா குழந்தைங்க ஏதாவது எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரியே தான் நல்லா க்ளீனாக எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு கூட எதுவும் சான்ஸ் இல்லை. இருந்தாலுமே விளையாண்டுட்டு இருந்த குழந்தை சடனாக அழுகுது, வயிறு இப்படி ஆகுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்னன்னு டக்குன்னு பார்த்துடணும். நம்மளோட டவுட்டு வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அப்படின்றதுனால தான் அடுத்த ஸ்டெப் நாங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்தது. ஏதாவது முழுங்கிருப்பானோ, எப்படி சடனாக வயிறு
வயிறு இதாகும். அதே மாதிரி எந்த ஒரு இதுனாலுமே நீங்கள் வந்து சடனாக ஹாஸ்பிட்டல் போய் நம்ம இதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது நமக்கும் ஒரு மன ஆறுதலாகவும் இருக்கும், அது குழந்தைக்கும் சேஃப்டி அப்படிங்கிறது. இந்த மாதிரி சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அன்னெசரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். இது ஏதோ ஒருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது நீங்கள் நம்பர் 2ல் பார்த்த கலெக்ஷன் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் 2ல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட், நம்பர் 3ல் வந்து மிக்சட் கலெக்ஷன் தான். மிக்சடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டோலா சில்க், காட்டன் சில்க், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செமி காஞ்சி, இது 3 வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு விளாக் பார்க்குறீங்க, விளாக்ல அவங்க வீட்டில் சும்மா என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து இறந்த வரையும் நைட் ரொட்டீன் வரையும் சொல்கிறாங்க. அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம். அந்த இடத்துல அவங்க வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கூட ஒரு விளாகாகவே போடுறாங்க. ஃபுல் விளாகாகவே நான் ஹாஸ்பிட்டல் போனேன், இது பண்ண, அதை பார்க்கும் போது நம்ம ஒரு சாரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாரி மட்டும் கொடுக்கணும் அப்படி, இது வந்து பிஸ்னஸ். நம்ம சாரீஸ் பண்ணுறது வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்டட். ஸோ வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா அது ஒரு அவேர்னஸ், யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், ஒரு சோஷியல் மைண்ட் அப்படி இருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு இது சொல்கிறது. இவங்க என்ன சாரீ போடுறாங்க, இது என்ன தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தோணலாம், இல்லை நான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் தோணலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ அந்த சொல்கிற இடம்லாம் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு மியூசிக் போட்டு விட்டுட்டு நான் வந்து என்னோட சாரி பற்றி சொல்லிட்டு அந்த இடம்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு மியூசிக் கொடுத்துருவேன். பட் அது இல்லாமல் நான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லணும்னா இதை நான் வந்து 2 டேஸாக வீடியோ போடலை அப்படிங்கிறதுனால சொல்ல முடியல. கண்டிப்பாக நம்ம வீடியோ போடும்போது இதை சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு குழந்தை இருக்கலாம், வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹெல்ப் ஆகும். ஏன்னா நம்ம இடையில வந்து கிட்ஸ் வியர் கூட போட்டிருந்தோம். கிட்ஸ் வியர் போடும்போது நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸே நிறைய பேர் அந்த கிட்ஸ் வியரில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே பேபி இருக்கு, எல்லாருக்குமே பேபி இருக்கும். இந்த ஏஜ்ல, சின்ன ஏஜ்ல பேபிஸ் இருக்கு அப்படின்றத நான் வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஓகே அப்படின்ற, ஸோ அதெல்லாம் அப்போ நம்மள மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுத்துக்காக தான் சொல்றேன். ஸோ இது உங்களுக்கு அன்னெசரியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.